வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். குரு பயிற்சிக்கான ஒரு நிகழ்ச்சி. 12 ராசிகளுக்கான குரு பயிற்சியை பார்க்கலாம். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள குரு போகிறதான நாள் 1ஆம் தேதி ஜூன் 2026 வருஷம். இது நிகழக்கூடிய ராசி, அதாவது ராசினா என்ன, சந்திரன் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தனுசு ராசியில் சந்திரன். அப்போ குரு கடகம், சந்திரன் தனுசு. ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் வீட்டில் குரு, குரு வீட்டில் சந்திரன், மியூச்சுவல் பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு கூட சொல்லாத. ரெண்டாவது விஷயம், இந்த குரு எப்படி இருக்கார் அப்படின்னா கிட்டத்தட்ட 30ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்குள் அந்த கடகராசியை வேகமாக கடந்து அக்டோபர் 30ஆம் தேதி சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அப்புறம் என்டையர் நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம் 24ஆம் தேதி மீண்டும் கடகராசிக்குள் வருவார். இது அந்த குருவின் சாரமாக இருக்குது. அப்புறம் என்ன ஆகுது, குரு அதுக்கப்புறம் கடகராசியில் தொடர்ந்து இருந்து அதற்கு பிறகு அவர் திரும்ப சிம்ம ராசிக்குள்ளே மொத்தமாக பிரவேசிக்கக்கூடிய அடுத்த பயிற்சி காலம் அப்படின்னு சொன்னால் அது ஜூன் மாதம் 26ஆம் தேதி. இந்த குரு பயிற்சி காலத்தில் நிகழக்கூடிய சில முக்கிய நிகழ்வுகள் என்னென்னா, 5 டிசம்பர் ராகுவும் கேதுவும் பயிற்சி. எப்போவுமே ஒன்றா தான் ஆகும். இப்போ ராகு எப்போவுமே ரிவர்ஸ் மூமெண்ட்டு. அப்போது கும்பத்திலிருந்து மகர ராசிக்குள்ளும், கேதுவானவர் சிம்மத்திலிருந்து கடகராசிக்குள்ளும் பிரவேசிக்கும் நாள் 5 டிசம்பர். சனி பயிற்சியும் நிகழ்கிறது. சனி மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்குள்ளே செல்லக்கூடிய தினம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி ஜூன் 2027. இப்போ இவ்வளோ விஷயங்கள் உள்ளடங்கி இருக்குது அந்த குரு பயிற்சியுடைய காலத்தில். இதை மனசில் வாங்கிங்க. இதை பேஸ் பண்ணி நான் இந்த பலன்களை இப்போது சொல்கிறேன். கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளே குரு வரார். ராசிக்குள் அவர் உச்சம். அப்போ உச்ச கிரகம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்குறத விட எதை செய்யாதுன்னு கேட்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் செய்ய முடியும் குருவால். ராசிக்குள்ளே குரு வந்தால் சில நேரங்களில் நிறைய அலைச்சல்கள்லாம் உண்டு, இதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் இது உச்சமடைகிறார். இதற்கு ஒரு ஈடு இணையே அற்ற ஒரு விசேஷம் அது. சில குருமார்கள் அவங்க சொல்லும்போது தமாஷா சொல்லுவாங்க. நாங்கள் கேட்டோம், ஐயா உச்ச வீடுங்கிறீங்க, சொந்த வீடுங்கிறீங்க, என்னையா வித்தியாசம்? அப்பா நீ எதிரி வீட்டுக்கு போனேன்னா உனக்கு பிடிக்காத வீட்டுக்கு உட்காரலாமா வேணாமான்னு நிற்பேன். உட்காருன்னு சொன்னால் 8 சீட் எட்ஜில் உட்காருவேன், சீக்கிரம் எழுந்து போகணுன்ற மாதிரி இன்கன்வீனியண்ட்டாக இருப்பேன். இதே உன்னுடைய சொந்த வீட்டில் நீ இருந்த அப்படின்னு சொன்னால் உனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை, ஹாயாக இருப்பேன், நல்லா சாஞ்சு கிஞ்சு அப்படி ஜாலியாக காஃபி அப்படிலாம் கேட்டு இருப்பேன். உச்ச வீடுல நீ என்ன பண்ணுவ, லுங்கி கட்டிப்ப, ஷார்ட்ஸு போட்டுப்ப, எப்படி வேணாலும் தரையில் விழுந்து பொருளுவ. இன்னும் பரிபூர்ண சுதந்திரமாக இருக்கு இல்லையா, அதான் ரிச்சு. இது உன்னுடைய உச்ச வீடவர். இப்போது உங்கள் ஜென்ம ராசியில் உச்சமடைகிற குரு அது போன்ற நன்மைகளை உங்களுக்கு தருகிறார். அப்படின்னா என்ன, நான் எதை செஞ்சாலும் எனக்கு நன்மை தான் வரும், ரிசல்ட்டுங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அது போன்ற ஒரு காலம். இவர் பார்க்கக்கூடிய வீடு என்ன, 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு. 5ஆம் வீடு புத்திர பாக்கியம், பதவி உயர்வு, பெருமை, எல்லாத்தையும் சொல்கிறது 5ஆம் வீடு. 7ஆம் வீடு திருமணம். அப்போது திருமணம் என்பது இனிதே நடந்தேறும். சில பேருக்கு புத்திர பாக்கியம் உருவாக்கி திருமணம் நடக்கலாம், அது அவளுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. அப்புறம் 9ஆம் வீடு. 9ஆம் வீடு என்ன, வீட்டுடைய சம்மதம், வீட்டில் சந்தோஷம், தந்தைக்கு சந்தோஷம், உங்கள் தந்தைக்கு, நீங்கள் தந்தையாக இருந்தால் உங்களுக்கு மிக பெரிய சந்தோஷம், உங்களுக்கு பேர குழந்தை பிறப்பான் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுற காலம் இருக்கும், பிள்ளைகளுடைய ஒரு வளர்ச்சி. இப்படி அதான் சொன்னேன், ஷார்ட்ஸ் போட்டுக்கலாம், லுங்கி கட்டிக்கலாம், பொருளெலாம் சட்டையே போட வேண்டாம்,
அட் யுவர் லிபர்ட்டி. அப்படிப்பட்டது இந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குருநாதர் குரு சகல நன்மைகளையும் உங்களுக்கு நிறைத்து தருவார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட கோர்ஸ் கிடைக்கும், ஆசைப்பட்ட காலேஜ் கிடைக்கும், ஆசைப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்டும் கிடைப்பான், சகல சந்தோஷங்களோடு நீங்கள் இருக்கலாம். அப்புறம் இந்த காலகட்டத்தில் ஹெல்த்தும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் குருட்ட ஒரு சின்ன கெட்ட பழக்கம் உண்டு. அவர் கொலஸ்ட்ரால் ஃபேக்டர் சொல்கிறோம். ஏற்கனவே பிளட் கொலஸ்ட்ரால்லாம் இருந்ததுன்னா ஹார்ட்டை போய் அஃபெக்ட் பண்ணோம். அதுதான் இங்கே வரக்கூடிய ஒரு பிளாக் மார்க். அதை பார்த்துக்கணும் ஜாகிரதையாக. அது உயிரை வாங்குறதோ இல்லையோ, ஆனால் அது ஒரு கன்சர்ன், பார்த்துக்கணும். அப்போ ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. கொலஸ்ட்ரால் ஃபேக்டர் குறைங்க. அதுதான் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம். மற்றபடி ஒன்றும் பெரிய பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட அக்டோபர் கடைசி, நவம்பர்னு எடுத்துக்கலாம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி 23ஆம் தேதி வரைக்கும் குருவானவர் என்ன பண்ணுறார்? 2ஆம் வீட்டுக்கு போகிறார். என்ன சொல்கிறது, கும்பிட போகிற தெய்வம் குறுக்கே வந்ததுமான ஒரு பாடுவாங்க. அதுதான் அது. வேலையில் உயர்வு, புது வேலைக்கு போகணுன்னு நினச்சா புது வேலை, இருக்கிறதுலையே பெஸ்ட்டு ஆப்ஷன் என்னவோ அது எனக்கு கிடைக்கிறது. லைஃப்பில் இப்போ எனக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் எப்படி சொல்லலாம்னா, நன்மைக்கும் தீமைக்கும் ஒரு பர்சன்டேஜ் சொன்னால் 70 vs 30 தான். தீமை 30, 70 தான். 70% மேல் நன்மை தான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புகளை தருகிறது 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு. ஏன்னா அவர் 6ஆம் வீட்டை பார்க்குறார். ஹெல்த்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துதுரா. எதிரிகள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள். அதற்கப்புறம் அவர் 8ஆம் வீட்டை பார்க்குறார். ஆயுள் விருத்தி, மாங்கல்ய பலம், சிறப்புகளை எல்லாம் சொல்கிறது. 10ஆம் வீட்டை பார்க்கிறார். தொழிலில் மேன்மை, வெளிநாட்டு தொழில் கிடைக்குமா? கிடைக்கும். இப்படி சகல சௌபாகியங்களையும் நிறைத்து உங்களுக்கு தருவதால், ஏன்னா உங்கள் ராசியில் அவர் அடைவது உச்சம். 12 ராசியிலேயே மேக்சிமம் பெனிஃபிட் யாருக்குன்னா உங்களுக்கு தான் வரும். ஏன்னா ஒரு உச்சம் அடையும் ராசி இது. அதனால் இது நெடுங்காலத்துக்கு நன்மையை தொடர்ச்சியாக தரக்கூடிய முக்கியமான நன்மைகளை எல்லாம் பெறக்கூடிய காலம். நாம் நினைப்பதும் நடக்கலாம், நினைப்பதற்கு மேலும் நடக்கலாம். நான் சொல்கிறது நன்மைகளை. கனவு காணுங்கள், கனவு மெய்ப்படும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏறத்தாழ உங்களுக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கான காலம் இது, சிறப்பான காலம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.